அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் அந்த இயந்திரத்தில் குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகளும் சரி, பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. அது அரசு ஒரு நெருக்கடியாகவே இருக்குது. அரசுக்கு அதுக்கு மாற்றாக இதை போல் ஒரு ஷீட்டை வடிவமைச்சு ஒரு 20 லோகோ வர மாதிரி கூட ஷீட் போட்டு OMR ஷீட் எக்ஸாம்லாம் நடத்துகிறோம்ல, பரீட்சைலாம் அரசு துறை சார்ந்த இதுக்கெலாம் எக்ஸாம் தான், அதை மாதிரி பண்ணிவிட்டு சீலு பழைய மாத்திரலே சீலோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதில் இந்த இடத்துல சீல் கொடுத்து எந்த கட்சி அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த கட்சியில் அவங்க இந்த வட்டத்தை பிடிச்சிட்டு இந்த வட்டத்தை அவங்க பழைய மாதிரி நான் இப்போ இது பண்ணுறேன், ப்ளர் பண்ணுறேன். ஆனால் அவங்க ஒரு சீலாக அச்சு மாதிரி அப்படியே கொடுத்து ஒரு குத்திட்டாங்கன்னா குத்திட்டு இதை மாதிரி எடுத்துகிட்டு இதை ஒரு கேஷ் கேமரா நம்ம OMR ஸ்கேனிங் மிஷின் இருக்குல்ல, OMR ஸ்கேனிங் மிஷினில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த மிஷின் அப்படியே கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த எந்த கட்சிக்கு எந்த இதுன்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா இருக்கும். அதே போல் இதை பாதுகாக்கிறதில்ல, ஒரு மணி நேரத்துலேயே அந்தந்த தொகுதியினுடைய ரிசல்ட்டை சொல்லிடலாம். இதை எடுத்துன்னு போய்ட்டு ஒரு ஸ்கூலில் வச்சுட்டு ஒரு மாதம் பாதுகாத்து வச்சுட்டு அப்புறம் அறிவிக்கிறது அப்படி இல்லை. அந்தந்த பூத்துலே அங்கங்கே ஒரு சின்ன கவுண்டிங் இது இருந்ததுன்னா அப்படியே 6 மணிக்கு தேர்தல் முடியுதுன்னா 7 மணிக்கு ஒவ்வொரு தொகுதி ரிசல்ட் சொல்லலாம். அப்படியே 10 நிமிஷம் அங்கேயே அந்த பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, அப்படியே அந்த நிர்வாகி இருப்பாங்க, அந்த அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. அங்கேயே அந்த பேப்பரை எடுத்து அப்படியே செக் பண்ணி அப்படியே வச்சு தலைகீழ விட்டு பிரிண்ட் பண்ணால் அங்கேயே அந்த எலெக்ஷன் 1 மணி நேரத்தில் எல்லா தொகுதியும் ரிசல்ட் சொல்லிடலாம். இப்படி ஒரு மாற்றத்தை இந்திய அரசு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.